நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி என்ற விதவிதமான பெயர்களில் ஸ்டாலின் விளம்பர அரசு மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் நிலையில் தற்போது ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பட்டியலின மக்களை ஸ்டாலின் அரசு ஏமாற்ற முயற்சித்து வருகிறது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதன் முக்கிய நோக்கமே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமுதாயத்தினரின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக மலிவு விலையில் வீட்டு வசதி வழங்குவது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மற்றும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு உதவுவது ஆகும். ஆனால் ஸ்டாலின் மாடல் அரசு அதை தன் விளம்பரத்திற்காக எப்படி மடைமாற்றம் செய்து அந்த நோக்கத்தையே சிதறடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலம் பொலிவு என்ற பெயரில் ஆதிதிராவிடர் விடுதிகளில் உள்ள 50 ஆகியர மாணவர்களுக்கு சோப்பு, எண்ணெய், ஷாம்பு போன்றவற்றை வழங்கப்படுவதாக அரசு பறைசாற்றியது. அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விலையில்லா மடிக்கணினி, மிதிவண்டி, கல்வி நிதி உதவி, வேலைவாய்ப்பு போன்றவை வழங்கப்பட்டன. ஆனால் விளம்பர மாடல் ஆட்சியில் சோப்பு, சீப்பு, பவுடரை கொடுத்து கலராக ஏமாற்றி வருவதோடு அதிமுகவின் மகத்தான திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டது. இது ஸ்டாலின் அரசின் ஒரு கண்துடைப்பு நாடகம் என்று நிரூபிக்கிறது. பொலிவு திட்டம் மாணவர்களின் நலனை மேம்படுத்துவதற்கு பதிலாக அரசின் விளம்பரத்திற்கு மற்றும் ஒரு சாட்சியாகவே உள்ளது. ஆதிதிராவிட மாணவர்களின் உண்மையான மேம்பாட்டிற்கு சோப்பு பொட்டிகளை தாண்டி உண்மையான கொள்கைகளும் செயல்பாடுகளும் தேவை என்பதே மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.